ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரான்ச்சிங் டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம். சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷன் பற்றி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். சீக்வன்ஷியலாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கு மோஸ்ட்லி ஃபார்முலா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா கொடுத்து நம்ம இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண வச்சிடலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய செலக்ஷன் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கு, இது பிரான்ச்சிங்னு சொல்லலாம். இந்த பிரான்ச்சிங் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி ஒரு பிரான்ச்சில் ரெண்டாவது பிரான்ச்சை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட்டு பிரான்ச்சை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லை செகண்ட் பிரான்ச்சை எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சிங் அப்படிங்கிறத ஒன் வே பிரான்ச்சிங், டூ வே பிரான்ச்சிங், மல்டி வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஒன் வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொன்னால் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் பிளாக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுங்கிறது இருக்காது ஒன் வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறது. டூ வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு பிரான்ச், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூட் ஆகும். இது டூ வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். மல்டிவே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிவே பிரான்ச்சிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் கரெக்டானபடி எக்ஸிக்யூட் ஆகுதோ, மேட்ச் ஆகுதோ, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ கண்டிஷன் மேட்ச் ஆகிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ரோச். இந்த அப்ரோச்சில் பார்த்திங்கன்னா அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இல்லை ஃபால்ஸாக இருந்தான்னு இல்லாமல் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி அந்தந்த ஒவ்வொரு கண்டிஷன், அப்போ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அந்த கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சிங் அப்படிங்கிறத ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டூ வே பிரான்ச்சிங். ஒன் வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பார்ட்டு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், டு பிரிண்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 numbers அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம். num1 ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம், num2 ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். 2 இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி தான் வாங்கிக்கிறோம். அப்போ num1 லெஸ் தெனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் num1 ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இது ஒன் வே பிரான்ச்சிங்னு சொல்லலாம். அப்போ அதோடு எப்பவுமே முடியாது. ஒன்றா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு பிரான்ச்சு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு பிரான்ச், இந்த மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இஃப் எல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிம்பிள் இஃப்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் இஃப்னால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பார்ட்டு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் டூ வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இஃப் num1 லெஸ் தென் num2 அப்படின்னு சொன்னால் num1 இஸ் ஸ்மாலர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் num2 இஸ் ஸ்மாலர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இதைத்தான் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன நம்பரும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுமாதிரி செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் 23ன்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் நம்பர் 12ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 12 இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வருது. சப்போஸ் திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை கொடுத்து நம்ம ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் மாற்றி கொடுக்குறோம். அப்போ எது ஸ்மாலரோ அதுதான் கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இங்கே இண்டென்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பிளாக்கில் இஃப்ங்கிறது ஒரு பிளாக்கு, இஃப்னு ஒரு பிளாக் இருக்குது. அதே மாதிரி ஒயில்னு பிளாக் இருக்குது. ஐட்ரேஷனில் வரும்போது ஃபார்னு பிளாக் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் வரும்போது இண்டென்டேஷன் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இப்போ இஃப்பில் நீங்கள் கவனிக்கணும். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் num1 லெஸ் தென் num2 க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன்னு கொடுக்குறோம். கோலன்னு கொடுத்துட்டு என்டர் கீ நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அடுத்த லைன் வரும்போது கொஞ்சம் இண்டென்ட் ஆகி வரும் கர்சர். அந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ பிகினிங்லேருந்து நம்ம டைப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கர்சர் வரும். இங்கே அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. டைப் பண்ணும்போது இதை நம்ம கவனிச்சிருந்தோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எல்ஸு கோலன் வச்சுட்டு
என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இண்டென்ட் ஆகி அடுத்த லைனில் வரும், அந்த இடத்துல தான் டைப் பண்ணணும். ஸோ இண்டென்டேஷன் முக்கியமான விஷயம். இண்டென்டேஷன் மிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் அவுட்புட்டு சரியாக வராது, எரர் காட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். அதுலேயும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் கோலன் கொடுக்கணும், பிளாக்கில் கோலன் கொடுக்குறோம், பிளாக்கில் இண்டென்டேஷன் வரும், ஃபங்க்ஷனில் இண்டென்டேஷன் வருங்கிறத நம்ம ப்ரோக்ராம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இமீடியட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போதைக்கு நீங்கள் இந்த இஃப்எல்ஸில் எங்கே கோலன் வரும், எங்கே இண்டென்டேஷன் வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே பார்த்த ஒரு மாடல் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை போட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு மெத்தடில் போட்டு பார்க்கலாம், இன்னொரு மெத்தட்லையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறோம், ஆன்சர் அப்படின்னு ஒரு அவுட்புட் வேரியபிள் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு num1. இஃப் num1 லெஸ் தென் num2 எல்ஸ் num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். num1 லெஸ் தென் num2னா num1 வேல்யூ வந்து ஆன்சரில் ஸ்டோர் ஆகும், இல்லைனா num2 வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்து காமிக்கிறேன். 780 -23 ரெண்டு வேல்யூ கொடுத்து -23 ஸ்மாலர்னு சொல்லி அவுட்புட் வருது. ஸோ இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறத போட்டு பார்க்கலாம். இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணியும் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இண்டென்டேஷனுங்கிறத திரும்ப நீங்கள் எடுத்து பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி நான் இண்டென்ட் பண்ணுறேன், அந்த கோலனுக்கு அப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும், அடுத்த லைனில் வரும்போது இண்டென்ட் ஆகி வரும். இதெல்லாம் நம்ம கவனிச்சுங்க. அந்த இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். திரும்ப பிரான்ச்சிங் டெக்னிக் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.